வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இபிஎஃப்ஓவின் அப்டேட். பிஎஃப் பயனர்களுக்கு இந்த சேவை இணையதளத்தில் கிடைக்காது. கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இபிஎஃப்ஓ என்று அழைக்கப்படும் பணியாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு, அதாவது எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் தொடர்ந்து பல்வேறு புதிய முயற்சிகளை செயல்படுத்தி வருகிறது. அதுவும் நாட்டில் ஊழியர்களுக்கும் என்றே தனித்தனி பிஎஃப் கணக்கு வழங்கப்படுகிறது. குறிப்பாக இந்த பிஎஃப் கணக்கில் ஒவ்வொரு மாதமும் வரவு வைக்கப்படுகிறது. அதாவது தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி, அதாவது இபிஎஃப்ஓ ஓய்வூதிய சேமிப்பு திட்டத்தின் மூலம் ஊழியர்கள் பெறும் சம்பள தொகையில் இருந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு பகுதி முதலீடு செய்யப்படுகிறது. அதேபோல் தொழிலாளர் பணிபுரியும் நிறுவனத்தில் இருந்து ஒரு தொகையும் இந்த கணக்கில் டெபாசிட் செய்யப்படும். குறிப்பாக இந்த தொகை ஒவ்வொரு ஊழியர்களும் ஓய்வு பெறும்போது எடுத்துக்கொள்ள முடியும். ஒருவேளை ஓய்வுக்கு முன்பே தொழிலாளர்கள் இந்த பணத்தை மருந்து செலவுகள், கல்வி, வீட்டு கடன்கள், திருமணம், வீடு கட்டுதல் போன்ற அவசரமான தேவைகளுக்கு முன்பாகவே எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக இந்த பிஎஃப் கணக்கு மேலாண்மையில் அவ்வப்போது மாற்றங்கள் கொண்டு வரப்படுகின்றன. அந்த வகையில் தற்போது பிஎஃப் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு ஒரு முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது நீங்கள் பிஎஃப் கணக்கில் இருந்து பணத்தை எடுக்கவோ அல்லது பாஸ்புக்கை சரி பார்க்கவோ யூனிவர்சல் அக்கவுண்ட் நம்பர், அதாவது யுஏஎன் எனப்படும் யுஏஎன் எண் கட்டாயம் என்பது குறிப்பிடத்தக்கது. அதுவும் இந்த யுஏஎன் எண்ணை நீங்கள் ஆக்டிவேட் செய்தால் மட்டுமே பிஎஃப் சேவைகளை ஆன்லைனில் பெற முடியும். குறிப்பாக யுஏஎன் எண்ணை இபிஎஃப்ஓ இணையதளம் வாயிலாக ஆக்டிவேட் செய்ய முடியும் நிலை இருந்தது. ஆனால் தற்போது இபிஎஃப்ஓ இணையதளத்தில் யுஏஎன் எண்ணை ஆக்டிவேட் செய்யும் விருப்பம் சரியாக செய்யப்படுவதில்லை. எனவே இப்போது யுமேங் செயலியில் மட்டுமே யுஏஎன் எண்ணை ஆக்டிவேட் செய்ய முடிகிறது. யுஏஎன் எண் ஆக்டிவேட் செய்தால் மட்டுமே உங்களால் பிஎஃப் நிதியை நிர்வாகம் செய்ய முடியும். அதுவும் உங்களுடைய பிஎஃப் கணக்கில் எவ்வளவு பணம் இருக்கிறது, நிறுவனம் மாதந்தோறும் உங்கள் பணத்தை சரியாக டெபாசிட் செய்கிறதா, உங்களுக்கு வட்டி பணம் கிடைக்கிறதா போன்ற தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அதே சமயம் நீங்கள் நிறுவனம் மாறும்போதும் புதிய நிறுவனத்திற்கு உங்கள் பிஎஃப் கணக்கை மாற்ற வேண்டும் என்றாலும் இந்த யுஏஎன் எண் ஆக்டிவேட் செய்யப்பட்டிருப்பது கட்டாயமாகும். சரி, இப்போது யுமேங் செயலியில் யுஏஎன் ஆக்டிவேஷன் செய்வது எப்படி என்று பார்க்கலாம். அதாவது யுமேங் செயலியில் யுஏஎன் எண்ணை ஆக்டிவேட் செய்வது எப்படி? வழிமுறை 1. முதலில் நீங்கள் உங்களது மொபைல் போனில் யுமேங் செயலியை பதிவிறக்கம் செய்யவும். அடுத்து அந்த செயலியில் உள்ள யுஏஎன் ஆக்டிவேஷன் எனும் விருப்பத்தை கிளிக் செய்ய வேண்டும். அதைத் தொடர்ந்து உங்களின் யுஏஎன் எண், ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண் போன்றவற்றை உள்ளிட வேண்டும். வழிமுறை 2. அதன் பின்பு சப்மிட் கொடுக்கும் போது உங்களுடைய மொபைல் எண்ணுக்கு வரக்கூடிய ஓடிபியை இந்த செயலியில் பதிவிட வேண்டும். அடுத்து உங்களின் முக அடையாளம் சரிபார்க்கப்படும். இந்த நடைமுறை முடித்த உடனே உங்களின் யுஏஎன் எண் ஆக்டிவேட் ஆகிவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது இபிஎஃப்ஓ இணையதளத்தில் இந்த செயல்முறையை செய்தால் கூட அங்கே யுமேங் செயலியை பயன்படுத்துங்கள் என்ற மெசேஜ் தான் வருகிறது. ஆகவே இணையதளத்தில் இந்த யுஏஎன் எண்ணை ஆக்டிவேட் செய்ய முடியவில்லை என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.